ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று கொடுத்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், என்ன பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நேற்று வந்து காலையில் 1 மணி சோங்கன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 615 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது பிசியில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 1551 1001 5665 0660 சொல்லி ஒரு 8 நம்பர் பிசியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஆல் போர்டு வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிசி 615 15 நம்பர் சூப்பராக பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் சப்போர்ட்டுக்கு போட்டதில் 65 நம்பர் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆல் போர்டுமே பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 6 தான் கொடுத்துருந்தேன். 2 நம்பருமே சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இது நல்ல அருமையான வின்னிங் நேற்று 4 ஷோலையுமே அட்டகாசமான வின்னிங் தான். ஆல் போர்டு கொடுத்த 4 ஷோலையும் கொடுத்த ஆல் போர்டு தான். ஷோ வந்து நமக்கு ஆல் போர்டில் அந்த சிங்கிள் நம்பர் கொடுக்குறது கம்பல்சரி பாஸ் ஆகிருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா நேற்று 4 ஷோலையுமே கண்டிப்பாக ஹிட் ஆயிடுச்சு. டபுள் ஹிட்டாக தான் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்ததுல 306 சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி நேற்று வந்து ஒரு நாள் ஃபாலோன்னு சொல்லி ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 2992 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் ஜீரோவும் கொடுத்துருந்தேன். அது வரல. சரிங்களா? நேற்று வரல. நான் என்ன சொன்னேன்னா 3 ஷோ ஃபாலோ பண்ணுங்க வரும்னு சொன்னேன். நேற்று வரல. ஸோ இன்றைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொடுத்துருக்கேன். இந்த ஒரு நம்பர் தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு வின்னிங் இருக்குது. சரிங்களா? நேற்று நைட்டு 8 மணி ஷோவில் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். 239. அதில் 29 இருக்குது. 239 ஆமாம் 23 இருக்குது, 29 இருக்குது. பாக்ஸ் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் மட்டும் மாறிடுச்சு. இல்லைனா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். இதே மாதிரி தான் ஷோ மிஸ் ஆகுது. ஒரு நம்பரில் 3D வின்னிங் வந்துடும். பாருங்கள். அடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல கெஸ்ஸிங் இருக்குது. அதான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஒரு ஷோவுக்கு தான் இப்போ கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த ஷோவுக்கு வந்து வீடியோ பண்ண டைமில் தான் எடுத்து போடுறேன். இல்லைனா டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்க முடியும். டெலிகிராமோட லிங்க் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுக்குறேன். வந்து நீங்கள் லிங்க்கில் யூஸ் பண்ணி வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து என்னால் டைம் இல்லை வீடியோ பண்ணி போட. அதனால தான் டைம் இருக்கையில் இதை எடுத்து போட்டுட்டு டைம் இல்லாதப்போ டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வாங்க இன்றைக்கி என்ன கேசிங்கன்னு பார்த்துடலாம். இது ஒரு ஃபாலோ நம்பரு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு 44 ஒரு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படிங்கிறது பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். தனியாகவே ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சி போர்டில் ஒரே மாதிரி நம்பர் மேலே கீழே வந்து சென்டர் நம்பர் மாறி இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும் சென்டர் நம்பர் ஒரே சென்டரில் ஒரு நம்பரை வச்சு மேலே கீழே ஒரே மாதிரி நம்பர் அடிக்கும்போது 4 அடிச்சிருக்கானா அப்போ மேலே உள்ள நம்பர் +3 பண்ணணும். சரிங்களா? மேலே உள்ள நம்பரு +3 பண்ணணும். அப்போ அதில் நான் அதை மார்க்கிங் கொஞ்சம் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கேன். மேலே 1 4 1 அப்படி வந்திருக்கணும். மேலே 1ன்ற நம்பர் +3 பண்ணோன்னா 44 அது பாஸ் ஆகிருக்கு. அதில் நான் அடுத்து உள்ள பேட்டர்னில் மார்க் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்காக மார்க்கிங் இருக்குது. ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா 8 4 8ன்னு இருக்குது. அந்த 8ன்னு உள்ளது +3 பண்ணிங்கன்னா 1 14 41 ஒரு நம்பர் ஃபாலோ வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வின்னிங் இருக்குது. சரிங்களா? தள்ளியும் கூட போகலாம். பெண்டிங் நம்பரை என்னென்னு பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மகிட்ட கேரளா டிஎல் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. இதில் டீட்டெயில் பாருங்கள். வெளியே கொடுத்துருக்கேன். அதான் வாட்ஸ்அப் நம்பரு. விருப்பப்படுறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்துடலாம். பாருங்கள். இன்றைக்கி இதான் ரூட்டு. இன்றைக்கி ஆல் போர்டில் 3 8 கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஆல் போர்டு 3 8 2ல் ஒரு நம்பர் கம்பல்சரி இன்றைக்கி ஆட்டத்தில் இறங்கிடும். எனக்கு ஏஎன்சியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஏஎன்சியில் 3ன்ற நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு பி போர்டில் 3 வச்சுக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் ஒரு வேளை மாற்றி வந்தால் 8ன்ற நம்பர் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக தான் 3 வருது. ஏலையோ சிலையோ வருது. அப்போ கம்பல்சரி வந்து இன்றைக்கி 35 53 34 45 3 4 5 345 ஒரே நம்பர் பாக்ஸ் வச்சுக்கோங்க. சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இயர்லி சார்ட்லேயும் 3 தான் வருது.
கண்டினியூவாக அது இயர்லி சார்ட்டில் 3 வருஷமா 3ன்ற நம்பரை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் இன்னைக்கு முதல் தேதியில் கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கங்க. நான் 4 சொன்னேன்னா இந்த பாருங்கள், இதுலேயும் ஆல் போர்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அதில் 9 4 அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சூப்பராக மேட்ச் ஆகுது. 3 4 5 அந்த 345ன்ற நம்பரு 34 43 நமக்கு ஒரு ஃபாலோ நம்பர் வர வேண்டியிருக்கு. 54 45 ஒரு நம்பர் வர வேண்டியிருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே மிங்கிள் ஆகி வந்தால் காலையில் முதல் ஷோ ரம்மி அடிச்சிருவானா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்குற மாதிரி ரம்மி அடிப்பானுங்கனால 345 பாக்ஸ் சொல்லியிருக்கேன். சிங்கிள் நம்பர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 345 சரிங்களா. சிங்கிள் ஷாட் காலையில் 345 பாக்ஸ் சரிங்களா. ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்க 3 இல்லைனா 8 ப்ளே பண்ணுங்க. அது கூட மினிமம் வந்து இந்த 345 நம்பரை கம்பல்சரி பேர் பிரித்து போடுங்க. இதில் ஒரு வின்னிங் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அடுத்து இப்போ வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இதை எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா இது நல்ல நம்பர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. காற்று அடிக்கும்போது குதிக்கணும் சரிங்களா. நம்ம சேனல் டெலிகிராம் சேனலில் ஒரு நாளைக்கு 4 ஷோவில் கண்டிப்பாக 4 ஷோலையும் வின்னிங் வருது. தவறும் பட்சத்தில் 3 ஷோ கண்டிப்பாக வின்னிங் வருது. ஆல் போர்டு ஆல் ஷோலையும் வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ குரூப் இருக்குது, பேமெண்ட் குரூப்பும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ குரூப்பில் எப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் பேமெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயே கூட இருக்கலாம் தாராளமாக சரிங்களா. எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்ற லைவ் போட்டுலாம் அதில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராமில் லிங்க்கு இதில் கீழே டெலிகிராமோட லிங்க் வந்து சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.